நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மார்ச் 28, 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள். மிதுன ராசிக்காரங்களே, கடந்த 2.5 நாட்களாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்துச்சு. அதில் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைய தினமானது ஒரு அமாவாசை நாளாக அமைகிறது. சரிங்களா? இன்றைய நாள் சதுர்த்தசி பகல் முழுக்க, இரவு 8 மணிலிருந்து அமாவாசை தொடங்குறதுனால ஸோ எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனக்குழப்பம்னா என்ன? ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நிறைய தடங்கல்கள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும். ஒரு வேலை நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே அழகாக செஞ்சு முடிச்சிருவோம். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து சில பேருடைய மற்றவங்களுடைய வேலையை கூட நம்ம இன்றைக்கி செய்கிற மாதிரியான சூழல்கள் ஏற்படும். எதிர்பாராத சில விஷயங்கள் நடந்து உங்கள் மனசுக்கு பிடிக்காத உங்கள் உயர் அதிகாரிகள் ஏதாவது கோவப்படுறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத ஒர்க்லாம் இருக்கும். ஸோ அதனால் அவங்க மனசு இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் லைட்டாக ஒரு பயம், பதட்டம் போன்ற அமைப்பில் இருக்கணும். ஏன்னா அமாவாசை சந்திரன் அப்படிங்கிறது உங்கள் மனசு தான். சரிங்களா? இன்றைக்கி மனசு ஏதோ ஒரு வகையில் எதிர்மறையாகவே சிந்திச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி உங்களே அறியாமல் நீங்கள் கோவப்படுவீங்க. ரொம்ப அதிகமான வார்த்தைகள் அதிகமாக நீங்கள் பேசுவீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இன்றைக்கி முடிந்த வரைக்கும் ஒரு நிதானமும் மௌன விரதமும் இருந்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான நாளாக இருக்கும். அதே போல் அமாவாசை நாளில் வரும்பொழுது உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுங்க. அது மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் உங்கள் ஊரில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம் அல்லது முதியோர்கள் காப்பகத்துக்கு போயிட்டு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டு வாங்க. அரிசி வாங்கி கொடுக்கலாம், இல்லைனா பணமாக கொடுக்கலாம், இல்லைனா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், சில பேருக்கு துணியாச்சும் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதே போல் கை கால் ஊனமுற்றவங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் வாங்கி கொடுக்கறது, ஒரு ட்ரைசைக்கிள் வாங்கி கொடுக்கறது, ஒரு கந்தை துணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல துணி வாங்கி கொடுக்கறது, அப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா சனியோட அருள் இன்னைக்கு நிச்சயமாக உண்டு. ஏன்னா சந்திரன் அமாவாசை அமைப்பில் அடைஞ்சு உங்களுடைய ராசிநாதன புதனோடு சேர்ந்து இருக்கிறாரு. ஸோ இந்த பரிகாரங்கள் செய்யும்போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய வீரியம் குறைஞ்சு உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கும். சரிங்களா? வேலை செய்யக்கூடிய இடம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பாதி நாள் அங்கே தான் இருக்க போகிறோம். ஏன்னா ஒருவர் இன்னார் அப்படிங்கிறது எப்படி முடிவு பண்ணணும், அவங்க செய்யக்கூடிய வேலை தான். இவர் ஆசிரியர், இவர் மருத்துவர், இவர் என்ஜினியர், இவர் ஒரு அரசாங்க அதிகாரி, இவர் அரசியல் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு மனிதனையே அவனுடைய படிப்பு, அவன் செய்யக்கூடிய வேலையை வச்சு தான் அந்த சமுதாயம் தீர்மானிக்குது. ஸோ அந்த வேலை அமைப்புக்குரிய சனி பகவானும் சந்திரனும் சேர்றதுனால இன்றைக்கி வேலை செய்யக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய அனைவருக்குமே ஒரு விதமான லேசான ஒரு மன பயமும் பதட்டமும் ரொம்ப ஒரு உச்சகட்டத்தில் போயிட்டு வரும். அதாவது ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பமான நாளாக இருக்கும். எல்லாத்துக்குமே இது ஒரு நெகட்டிவாக இருக்குன்னா இருக்காது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணலாம், ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனசு ஒரு விதமான பயம், பதட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் குடும்பத்தில் ஆண்களோ பெண்களோ கணவன் மனைவியோ இன்றைக்கி எந்த ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. சும்மா நீங்கள் சாதாரணமாக பேசினா கூட அது சண்டை சச்சரவுள்ள முடிவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கவனமாக இருங்க. இன்றைக்கி இறை வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து பிரகாசமாக நல்ல முறையில் அமையறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.